இல்லையே, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. அம்மா இங்க எங்கேயோ தான் பக்கத்துல இருக்காங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவங்க தான் என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் அது அம்மாவோட குரல் தான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அம்மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. பாபா, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு என் மனசு சொல்லுது பாபா. ஒருவேளை அம்மா ஏதாவது பிரச்சனையில இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். நீங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க அவங்கள தேடுங்க. சரி சரி. மா, ஒருவேளை இவன் நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டானா என்ன? நான் இருக்கனே தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கேன். இப்பதானே சீமா சொன்னா அவனோட ஞாபக சக்தி திரும்ப வரலன்னு. அதனால இவன் சித்தார்த் இல்ல. ஒரே ஒரு ஐடியா இருக்கு. நான் இவங்கள பத்தி இந்த ஆளு கிட்ட இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். எங்க பாருங்க ஆரியன், எங்க என்னெல்லாம் நடந்ததோ அதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல உமா பவி இவங்க மேல கூட தப்பு இல்ல. நிஜமா சொல்றேன். ஆமாங்க ஆரியன், இவங்க இப்படி ஒரு டிராமா போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. எங்களை நம்புங்க. தயவு செஞ்சு எங்களை எதுவும் தண்டிச்சிடாதீங்க. ப்ளீஸ். சித்தார்த் ப்ளீஸ், நாங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க சித்தார்த் பரத்வாஜ், இந்த வீட்டோட மகன். இவங்க உங்களோட பாட்டி. சித்தார்த் ப்ளீஸ், நாங்க சொல்றத நீங்க எப்படியாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ப்ளீஸ் வேண்டாம் 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 சித்தார்த். சித்தார்த், என்ன மன்னிச்சிடுங்க பெரிய பாட்டி. உங்களோட சித்தார்த்த மன்னிச்சிடுங்க. நீ ஆரியன் இல்லையா? எங்களோட சித்தார்த்து தானே? பெண்ணே மனமோசை நீங்க பாத்தீங்களா? என்னோட
என்னோட சித்தார்த் திரும்ப வந்துட்டா. சீமா, ஒருவேளை நம்ம முழுமையா ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, நிச்சயமா நாம தோக்க மாட்டோம். பாரு, நம்ம சித்தார்த் நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டான். இவன் நிச்சயமா நம்மள தோக்க விட மாட்டான். நிச்சயமா நம்ம தோக்க மாட்டோம். இல்ல, சித்தார்த்தோட ஞாபக சக்தி எப்படி திரும்ப வந்திருக்கோங்கா? இவர நம்ம எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு சுமங்கலி பூஜை. அப்புறம் இந்த சித்தார்த் அவனோட ரோகிணி கிட்ட திரும்ப வந்துட்டான். அமர் எங்க கிட்ட என்ன சொன்னாரு? ராஜ்வீரோட ரூம்ல மாயாவோட நாகமணியால என்னோட ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சு. நான் என்னோட கண்ணை திறந்ததும் என் கண்ணு முன்னாடியே ராஜ்வீர் இருந்தான். அவனை பார்த்ததும் பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவனோட நன்மைக்காக என்னை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா, என் குடும்பத்துக்கு எதிராக என்னை எப்படி நிக்க வச்சான்னு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் அதே ரூம்ல தான் மாயாவையும் பார்த்தேன். அவளை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை சரி செய்யறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான்னு. வேணும்னே நான் குணமாகாத மாதிரி நடிச்சேன். என் ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சுன்னு ராஜ்வீருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவனுக்கே தெரியாம அவன் என்ன சரி செஞ்சுட்டான். நான் மாயா கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஆசிரமத்துல பாம் இருக்குன்னு செய்தி வந்துச்சு. அதனால அவகிட்ட பேச முடியல. சித்தார்த், அப்படின்னா மாயா அமர் கேலண்டர்ல இப்ப எங்க இருக்காங்க? மாயா அவளோட நாகமணி எடுக்கிறதுக்காக ராஜ்வீரை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அமரும் கேலண்டரும் அவ கூட தான் இருக்காங்க. சித்தார்த், அப்படின்னா மாயா அமர் கேலண்டர்ல இப்ப எங்க இருக்காங்க? மாயா அவளோட நாகமணி எடுக்கிறதுக்காக ராஜ்வீரை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அமரும் கேலண்டரும் அவ கூட தான் இருக்காங்க. தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கேன். அம்மா தாயே, உங்களுக்கு கோடி கோடி நன்றிமா. நீங்க என்னோட பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை முடியறதுக்கு முன்னாடி நீங்க ரோகிணியையும் சித்தார்த்தையும் சேர்த்து வச்சிட்டீங்கம்மா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. சித்தார்த்,
சுமங்கலி பூஜை அன்னைக்கு சுமங்கலியோட நெத்தியில பொட்டு இல்லாம இருக்க கூடாது. இந்தா அந்த தாயோட குங்குமம். இந்த குங்குமத்தை ரோகிணியோட நெத்தியில வச்சு விடுப்பா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते। அம்மா தாயே, எப்படி நீங்க இன்னைக்கு எங்க பையனை எங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டீங்களோ அதே மாதிரி எங்க மாயாவையும் எங்ககிட்ட திருப்பி கொடுங்கம்மா. அவளுக்கு அவளோட உரிமையான நாகமனையை அடையறதுக்கு எப்படியாவது நீங்க தாம்மா உதவி பண்ணி ஆகணும். எப்படியாவது உதவி பண்ணுங்கம்மா. பெரியத்தை, நம்ம தாய் கண்டிப்பா மாயாக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா என்னைக்குமே அவங்க நம்பர் அவங்கள கைவிடவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கூடி சீக்கிரமே மாயா கிட்ட அந்த நாகமணி திரும்ப வந்துடும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அம்மா அம்மா, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. அப்புறம் டாக்ஸியும் வந்துடுச்சு. வாங்க. குருஜி, நீங்க நேரத்தை வீணடிக்காம முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இந்த மணியை பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியது அவசியம். சரி. மாயா, இன்னைக்கு வேணா நீ சின்ன பாட்டியை ராஜ்வீருக்கு முன்னாடி வராம தடுத்து இருக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்கு உன்னால இந்த மாதிரி மறைக்க முடியும்? எனக்கு தெரியும், நான் இவங்கள ராஜ்வீர சந்திக்க விடக்கூடாதுன்னு தான் தடுக்க நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவன்னு இவங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நான் சீமா அக்கா மாதிரி எல்லாரோட தப்பையும் மன்னிச்சு விடுறவ கிடையாது. அப்புறம் நான் ரோஹிணி மாதிரி மத்தவங்களுக்கு அநியாயம் நடக்கிறத தடுக்கிறவளும் இல்ல.
நான் மாயா சீமா அக்கா மாதிரியும் ரோஹிணி மாதிரியும் இவங்கள மன்னிச்சு விடுறவல்ல. இவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நிச்சயம் நான் கொடுப்பேன். நான் வரதுக்கு முன்னாடி பெரிய பாட்டி சீமா ரோகிணி கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை நான் கேட்டுட்டேன். நீங்க என்னோட அண்ணிங்க, வயசுல என்னை விட பெரியவங்க. அதனால நான் கையெடுத்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இங்க இல்லாத நேரத்துல இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ ராஜ்வீருக்கும் அப்புறம் சின்ன பாட்டிக்கும் நீங்க எந்த உண்மையையும் சொல்லக்கூடாது. என் ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஒருவேளை இந்த போராட்டத்துல நீங்க எங்க குடும்பத்துக்கு துணையா இருக்க விரும்பலன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒருவேளை இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க, நான் சித்தார்த்தில இருந்து ஆரியன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஆரியனா மாறி உங்களுக்கு தண்டனை கூட கொடுக்க முடியும். ஏன்னா என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் எதையும் செய்வேன். ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த குடும்பத்தை விட்டு நீங்க தனியா தான் இருக்கீங்க. அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. சரி, நாங்க எல்லாரும் எங்க வாய்க்கு போட்டு போட்டுக்கிறோம். ஆனா சின்னத்தை இங்க இல்லைன்னா தன்னால எல்லா உண்மைகளும் அந்த ராஜ்வீரால வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உண்மை பூராவும் நீங்க எல்லாரும் எத்தனை நாள் ராஜ்வீர் கிட்ட மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சித்தார்த்துக்கு ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சுன்னு பதில் சொல்லுங்க. மா, மா, அம்மா எங்க இருக்கீங்க? இவர் இங்கே வந்தாரு. பொறுமையா இருங்கக்கா. மா, எங்க இருக்கீங்க மா? அம்மா எங்க ஆரியன்? நான் உங்களை காலையில இருந்து பார்க்கல. சித்தார்த்த பாராட்டியே ஆகணும். எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இருந்தாலும் ராஜ்வீர முட்டாளாக்கிட்டு இருக்காரு. நீ என்ன கண்ணை மூடிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தியா? அம்மா இல்லங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியாம போச்சு? நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா? அம்மா எங்க? சொல்லு, அம்மா எங்க? அவருக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் அவரை. அது ஆக்சுவலி இவருக்கு உடம்பு சரியில்லை. அதனால சின்ன பாட்டி தான் இவரை ஓய்வு எடுத்துக்க சொன்னாங்க. அப்பதான் இவரால் சாயங்காலம் மறுபடியும் வேலை செய்ய முடியும்னு. என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்ல, நான் ஹலோ. இது நிச்சயமா மனோட போனா தான் இருக்கும். இவரோட முகத்தை பார்த்தா என்ன தோணுதுன்னா, நிச்சயமா இது சின்னத்தையோட போன் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்னத்தை எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஐயோ, இப்ப அந்த ராஜ்வீர் கிட்ட இருந்து இவங்கள அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. உமாக்கா, ஆனா நாம தப்பிச்சிட்டோம்ல, அதுக்காக சந்தோஷப்படுங்க. நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியா போச்சு. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது எங்க ஆசிரமத்துல பாம்பு எல்லாம் எதுவும் இல்லைன்னு. ஏதோ ஒரு பொம்பளை தான் இந்த பொருளையை கிளப்பி விட்டுருக்கா. எங்க பிளான தடுக்கணும்னு நினைச்சிருக்கா. அந்த பொம்பளை யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா அந்த பொம்பளை வேற யாரோ இல்ல, சின்னத்தையா தான் இருந்திருப்பாங்க.
சித்தார்த்த சரியாகிறத தடுத்து நிறுத்துறதுக்காக சின்னத்தை தான் ராஜ்வீர் வீட்டுக்கு கால் பண்ணி பாம்பு இருக்குன்னு போய் சொல்லியிருப்பாங்க. இத பண்ணது உங்கள யாரோ ஒருத்தங்க தான் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இதுவும் தெரியும், அம்மா இருக்கும்போது உங்க யாருக்கும் எங்க பிளானை தடுத்து நிறுத்துறதுக்கான தைரியம் இருந்திருக்காது. என்னோட அம்மாவை நீங்க என்ன பண்ணீங்க? எங்க அம்மா எங்க? என்ன நடக்கும் நீங்க எனக்கே தெரியாது. அதை நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் நீங்க வாய் திறக்க மாட்டீங்க? என்னோட அம்மா எங்க? ராஜ்வீர்